அண்ணனும் கயிறினால் இழுத்துக் கொண்டு மனதாரின் அவமானங்கள் மாற்றி தீராத தயவினால் தழுவிக் கொண்டு உன் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறி அன்பெனும் கயிறினால் இழுத்துக் கொண்டு உன் மனதாரின் அவமானங்கள் மாற்றி தீராத தயவினால் இழுத்துக் கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றி உம்மருகில் உருவம் நான் பார்த்து காயம் அழகானதே என்னையும் அழகாக மாற்றினே அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதேயில்லா பூரணரே அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதேயில்லா என்னுடைய பாவத்துக்காக நம்முடைய பாவத்துக்காக அவர் அந்த கீழடைந்தவராக போனார். விரும்பத்தக்க ரூபம் அவர்களிடத்திலே காணப்படவில்லை. மனுஷரால் வெறுக்கப்படுகிறவராய் அனுமதிக்கப்படுகிறவராய் எண்ணப்பட்டார். என்னை அழகாக்கும்படியாக நம்மை அழகாக்கும்படியாக அவர் தரித்திரரார். அவர் அழகை இழந்தார். அவர் படைத்த கரங்களை அவர் அழைத்து எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டார். எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டார். இந்த கல்வாரி சிலுவை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார்.
ஒரு விஷயம் கல்வாருடைய அன்பை நோக்கி பாருங்கள். அவருடைய அன்பை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வைக்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசமாகிறது. வெண்கல ஸ்தம்பத்தை போல நமக்காக ஒரு சாபமாய் தோன்றினார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நன்றி சொல்லலாம். உள்ளத்தின் ஆழத்தில் அவர் செய்த தியாகம் பெரியது. அவர் நமக்காக செய்த தியாகம் பெரியது. நம்முடைய மகிமையை துறந்து வந்தார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தனாய், மகிமை தேவனாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒரே வாசம் அல்ல தேவனாய் இருந்தோம். எனக்காக நமக்காக அவர் தம்மை தானே அடிமையாக்கி அடிமை திருவடுத்து மாம்சசாயா ஒரு அடிமையின் மனிதனை போல வருகிறார். சிலுவையில் மரணம் வருகின்றார். அவருடைய கீழ்ப்படுவதாலே நானும் நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் நிமித்தமாய் பாவம் இந்த உலகத்துக்கும் வந்தது, மரணம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவன் வந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே சேருகிற சாத்தியம் நமக்கு உண்டானது. Thank you, Jesus. Remember, thank you, Jesus. வேடிக்கை பார்க்கிறீங்க, அப்பாவை மட்டும் பாருங்க, அவர் அன்பை பாருங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. அவருடைய முகத்தை தேடும்போது நான் காணப்படுவேன் என்று அவர் உங்களுக்கு சொன்னார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் இந்த இடத்துல விழாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் நம் மத்தியில் விழாவி கொண்டிருக்கிறார். உண்மையாய் நம்மை நேசிக்கிற இருதயத்தை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணிக்கலாமா? நல்லவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் உமக்காக இருக்கிற ஆண்டவரே. இந்த உலகம் உண்மை மறுதளித்து போனாலும், ஒட்டுமொத்த உலகம் உண்மை மறுதளித்து போனாலும், நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே சொல்லலாம். நான் உமக்காக நிற்பேன். நான் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். உயர்ந்தவர், மகத்துவமானவர், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள், நம்முடைய தேவனை போல வல்லமை உள்ளவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள். நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லா வீரன மகிமை இயேசு கிறிஸ்து நாமத்திலே எடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பை நினைக்கும் போது எந்த கல்லான இதயமா இருந்தாலும் கரையும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம்னா அவருடைய அன்பு. வாழ்க்கையில நான் வாலிப நாட்கள மோசமான ஒரு மனிதனா இருந்தேன், பாவத்துக்குள்ள இருந்தேன். இந்த இடத்துல தேவனுக்கு பரிசுத்தமாய் அவருடைய ஊழியக்காரன் நிற்கிறேன்னா அவருடைய அன்பு, ஏசப்பாவோட அன்பு என்னை தேடி வந்தது. நாம் அவரை தேடி போகல, அவர் எங்களை தேடி வந்தார். இந்த அன்புக்காக தான் இருக்கிறோம், மதத்துக்காக இல்லை. மதம் மனுஷனுக்கு எந்த நன்மையும் செய்ய, ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.